நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் அவர்களில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சனம், அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களை யாரையுமே அவர் வளர்த்து விடுறது கிடையாது. நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் மலை அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒரு தலைவர் இந்த மக்களினுடைய புகழ் வெளிச்சத்தை அப்படியே தன்னகத்தை கொண்டு நேரடியாக சிஎம் சேருக்கு போகணும்னு விருப்பப்படுறார். அது தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய். ஆனால் அவர்கள் கூட்டி வைத்திருக்கக்கூடிய அத்தனை கூட்டங்களும் தெள்ளத் தெளிவாக வீடு போய் நல்லபடியாக சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்கில் வராதிங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. மாநாடு முடிந்து வீடு போய் சேர்ற வரைக்கும் எனக்கு கையில பதவதன் இருக்கும்ன்றத கலைஞர் தொட்டு பேரறிஞர் அண்ணா தொட்டு பல்வேறு தலைவர்கள், பெரும் தலைவர்கள் மேடையில மாநாடுகளை முடிக்கும் போது பேசுறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு தலைவராக அந்த இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்படக்கூடிய திரு சீமான் அவர்கள் எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான், தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய், இரண்டு பேரும் தலைவர்கள் இன்றைக்கு 2026 இளைஞர்களை நோக்கி தன் வசப்படுத்துறதற்கான முன்களத்தில் இருக்கிறார்கள். இவர்களை நோக்கி எந்த இளைஞர் படை செல்ல போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு, யார் இந்த மக்களுக்கான தலைவர், யார் ஒரு கொள்கை பிடிப்புள்ள தலைவர் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்குது. அதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி என்னுடைய பார்வையில் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் மேல பல்வேறு விமர்சனங்கள் அவருடைய ஆரம்ப கால அரசியல்ல இருந்து இன்றைய வரைக்கும் இருக்குது. அதில் நம்மளுக்கு மாற்று கருத்தே இல்லை. அவர் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பிரிவினவாத அரசியல் தமிழக மக்களை தெலுங்கு பேசக்கூடியவர்கள், கன்னடம் பேசக்கூடியவர்கள், மலையாளம் பேசக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கிறவங்களை எல்லாத்தையும் ஒரு வேறுபடுத்துது அப்படிங்கிற அந்த முதல் விமர்சனத்தில் ஆரம்பிச்சு, அவர் பெரியாரனுடைய கொள்கைகள்ல முன்னாடி அவர் ரொம்ப ஆதரவாக தீவிரமாக செயலாற்றியதும், அதற்கப்புறம் அவரே பெரியாரை பற்றி விமர்சனங்களுக்கு உள்ளாக்கியதும் பெரும் பேசுபொருளாக இருந்தது. ஸோ அவர்களுடைய நிலைப்பாடுகள்ல பல்வேறு அரசியல் மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருந்தால் கூட, அவர் இந்த தமிழக மக்களுக்காகவும் தமிழக மண்ணுக்காகவும் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல்ல அவர்களுடைய நிலைப்பாடு என்றைக்குமே மாறுபட்டதாக தெரியவில்லை. ஏன்னா அவர் மெயினாக மகளிர்களுக்கான அந்த சரிபாதி இடஒதுக்கீடு, நான் வைக்கக்கூடிய 234 தொகுதி போட்டியிடுற தொகுதியிலையும் கூட 117 தொகுதி மகளிர்களுக்கானது அப்படிங்கிறதை முதல் தேர்தல்கள் ஆரம்பிச்சு இன்றைய 2026 தேர்தலுக்கு அவர் அறிமுகப்படுத்தின கூட்டம் வரைக்கும் அது தொடர்கரையாகி இருக்கிறது. அதே போன்று தனித்தேதான் நான் போட்டி, இந்த தமிழகத்தினுடைய அரசியல் களத்துல நான் மாற்றை விதைக்க வந்திருக்கிறேன், நான் யாரோடையும் கூட்டணி சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறதை முதல் தேர்தல் ஆரம்பிச்சு அவர் பங்கு பெற்றிருக்கக்கூடிய அத்தனை தேர்தல்களிலையும் நிதர்சனமாக உண்மையாக்கி காட்டி கொண்டிருக்கிறார். நம்பர் 2. மூன்றாவதாக அவர் மேல் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சனம், அவர் இரண்டாம் கட்ட தலைவர்களை யாரையுமே அவர் வளர்த்து விடுறது கிடையாது, அவரை மிஞ்சி விடுவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் அவருக்கு என்றைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம் அவர் மேல வைக்கப்பட்டிருக்குது. அதற்கு மிக நேர் உதாரணம் திரு ராஜீவ்காந்தி ஆகட்டும், திரு கல்யாண சுந்தரம் ஆகட்டும், அப்புறம் காளியம்மாள் ஆகட்டும், இவர்களை போன்ற பல வளர்ந்து வரக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரையுமே அவர் புறந்தள்ளுறதும், அவர்கள் மேல் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வகுத்து அவர்களை இடது கையால் வெளியில அனுப்புறதும் தொடர்கதையாகிவிட்டது அப்படிங்கிறது அவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது எல்லாத்தையும் மீறி அவர் இந்த மக்களுக்காக, தமிழ் மண்ணுக்காக எடுத்து வைக்கக்கூடிய அரசியல், ஒரு மாற்று சக்தியாக முன்மொழியப்பட்ட அரசியல் தொடர்கதையாக ஆரம்ப கால தேர்தலில் இருந்து இன்றைய வரைக்கும் நிலைநிறுத்தியிருக்கிறார். அதற்கான வாக்கு வங்கி அவர்களுக்கு ஜீரோல ஆரம்பிச்சது இன்றைக்கு 8 விழுக்காடுகளுக்கு மேல 35 லட்சம் வாக்குகளை தமிழகம் முழுவதும் பெறக்கூடிய ஒரு சக்தியாக மாறியிருக்கிறார். பல தேர்தல்கள்ல அவருடைய கட்சி 3ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் முன்னேறி சென்றிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கால சூழ்நிலையில திரு விஜய் அவர்களுடைய வருகை எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இளைஞர்கள் மத்தியில அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் மிக முக்கியமாக தாவேகாவினுடைய ஓட்டு வங்கியை உயர்த்துறதுக்கு நாம் தமிழர் ஓட்டுகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை எழுந்து கொண்டே இருக்கிறது.
அதற்கு மிக முக்கியமான உதாரணமாக இளைஞர்கள் தாவேகாவினுடைய விஜய் பின்னாடி குமிஞ்சு இருக்கிறத திரை வெளிச்சமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா, இல்லைன்னா ஒரு கொள்கை சார்ந்த விஷயமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற அந்த பார்வையில நின்று பார்த்தோம்னா நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் மலை அளவுக்கு வித்தியாசம் இருக்கு. திரு சீமான் பேசக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தெளிவும், தாவேகாவினுடைய தலைவர் பேசக்கூடிய அரசியல்ல இருக்கக்கூடிய ஒரு தெளிவும் தமிழக மக்கள்லையும் தமிழக இளைஞர்கள்ட்டையும் ஒரு தெளிவான ஒரு டெபினிஷனான ஒரு தின் லைனை உண்டு பண்ணியிருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. அதற்கு நேர் உதாரணம் தான் கடந்த வாரத்தில் நடைபெற்ற 2 பேருடைய மாநாடும். ஒரு மாநாடு நாம் தமிழர்களுடைய மாநாடும் தாவேகாவினுடைய மாநாடுகள்ல பேசப்பட்ட விஷயங்களும், அதற்காக குழுமி இருந்த அந்த மக்களினுடைய ஆரவாரமும், அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த சிரத்தையான டிசிப்ளின்டான அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மட்டும், தமிழக அரசியல் களத்துல இளைஞர்கள் யார் பின்னாடி இருக்கிறார்கள், கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்கள் யார் பின்னாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு லெஜிட்டிமேட்டான ஒரு லைனை காமிச்சிருக்குது. அது நாம் தமிழர் தலைவர் சீமான் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் இளைஞர்கள் மத்தியில கொள்கை பிடிப்புள்ள தமிழ் இனத்திற்கும் தமிழகத்திற்குமான அரசியல் களத்தை அவர் முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறதுல மிக நேர்த்தியான ஒரு கூட்டமாக இருந்திருக்குது. அது எல்லாத்தையும் மீறி ஒரு தலைவர் எப்பேற்பட்ட ஒரு மக்களுக்கான தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த பார்வையில ஒரே ஒரு காணொலியை நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கும். இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க, நான் பேசுறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்கிருந்து நான் 4 hours சென்னைக்கு போகணும். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு பறந்து வந்த என் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். காணொலியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு தலைவர் இந்த மக்களினுடைய புகழ் வெளிச்சத்தை அப்படியே தன்னகத்தை கொண்டு நேரடியாக சிஎம் சேருக்கு போகணும்னு விருப்பப்படுறார். அது தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய். ஆனால் அவர்கள் கூட்டி வைத்திருக்கக்கூடிய அத்தனை கூட்டங்களும் தெள்ள தெளிவாக வீடு போய் நல்லபடியாக சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் 4 மணி நேரம் போய் வீடு போய் சேரணும், அதற்குள்ள நீங்க உள்ளுக்கு பைக்ல சர்க்கஸ் எல்லாம் காமிச்சு உள்ளுக்கு விழுந்துராதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு துணி அவருக்கு இருக்குது. அவர் முடித்து விட்டு செல்றதுக்குரிய பேச்சுல. ஆனால் அதே தலைவர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த மாநாட்டுக்கு வந்துவிட்டு அறிமுக கூட்டத்துக்கு வந்துவிட்டு செல்லக்கூடியவர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த நேர்த்தியான உரை இருக்குது பாத்தீங்களா, அது உள்ளார்த்தமாக உள்ளன்போடு வரக்கூடிய ஒரு உரையாக தெரிகிறது. நம்மளை போன்றவர்கள் அதை பார்க்கும் போதே அது தெரியுது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்களை ஓட்டுக்கான அரசியலாக பார்க்கவில்லை, இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு அரசியல் தலைவராக அவர்களுடைய சிந்தனை தெளிவாக தெரிகிறது அந்த ஒற்றை நிமிஷ வீடியோல. அப்போ ஒரு உள்ளார்த்தமா ஒரு அரசியல் தலைவர் இந்த புகழ் வெளிச்சத்தை எப்படி யூஸ் பண்ணி நேரடியாக களத்திற்கே வராமல் நேரடியாக அரசியல்ல புகுந்து நேரடியாக சிஎம் சேருக்கு போயிட்டு சிஎம் ஆகி விட்டுதான் நான் ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் வருமென்னு சொல்ற ஒரு அரசியல் தலைவரை நோக்கி இந்த இளைஞர் சமுதாயம் செல்ல போகிறதா, இல்ல உங்க மேல உள்ளபடியே அன்பு வைத்திருக்கக்கூடிய, உள்ளபடியே உங்கள் மேல் கரிசனையோடு, உள்ளபடியே நீங்கள் செழிப்பாக வாழ வேண்டும், ஒரு தன் சார்பு பொருளாதாரத்தோடு வாழ வேண்டும், அது மேல 1000 விமர்சனம் இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார திட்டங்கள் இன்றைக்கு ரிசல்ட்டை காமிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில திரு சீமான் வைக்கக்கூடிய அந்த தற்சார்பு பொருளாதாரத்தின் மேல பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு பார்த்தால் கூட திரு சீமான் அவர்கள் உள்ளார்த்தமாகவே இந்த மக்களின் மேலும் இந்த மண்ணின் மேலும் இந்த இளைஞர்கள் மேலும் வைத்திருக்கக்கூடிய அன்பு தெள்ள தெளிவாக அவர்களுடைய அந்த சிந்தனையில மாநாடு முடிந்து வீடு போய் சேர்ற வரைக்கும் எனக்கு கையில பதவதன் இருக்கும்ன்றத கலைஞர் தொட்டு பேரறிஞர் அண்ணா தொட்டு பல்வேறு தலைவர்கள் பெரும் தலைவர்கள் மேடையில மாநாடுகளை முடிக்கும் போது பேசுறதை கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு தலைவராக அந்த இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக செயல்படக்கூடிய திரு சீமான் அவர்கள் 1000 மடங்கு 1,00,000 மடங்கு திரு விஜய் அவர்களை விட உயர்ந்து நிற்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலியினுடைய கடைசி வாதமாக நாம் வைக்க வேண்டியது. இது மேல உங்களுக்கு 1000 விருப்புகள் இருக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உங்களுடைய கருத்து என்னங்கிறத இன்றைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வேலிடாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான விவாதங்களை நாம் ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர் சேனலுடைய அடுத்தடுத்த காணொலிக்கு. நன்றி, வணக்கம்.